ஹாய் கைஸ், வெல்கம் டு வினஸ் க்ரீன் லைஃப். இன்றைக்கி நாம் ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பட்டர், ஆனியன், கேஷ்யூ, கார்லிக், மைதா, ஸ்வீட் கார்ன், மில்க், பெப்பர், பாஸ்தா, சீஸ் ஸ்லைஸ் ஒன்று, அவ்வளோதான். இப்போது பாஸ்தாவை குக் பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் பாஸ்தா குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஆயில் ரெண்டும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ஊற்றக்கூடாது, அளவாக தான் ஊற்றணும். ஆயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இப்போது வாட்டர் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ பாஸ்தா 75 to 80% நல்லா குக் ஆகணும். ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போது நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. பாஸ்தா 75 to 80% நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாஸ்தாவை தனியாக எடுத்து ட்ரைன் பண்ணிக்கலாம். வாட்டர் தனியாக, பாஸ்தா தனியாக. ஓகே, இப்போது நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வாட்டரை எடுத்து இந்த பாஸ்தாவில் லைட்டாக ஊற்றிடலாம். பிகாஸ் ஆறுனா ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். அதான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கூல் டவுன் பண்ணிக்கிறோம். இப்போது சாஸ் பாஸ்தா செய்கிறதுக்கான ஸ்டேஜ். பட்டர் போட்டுட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஆனியன், கார்லிக், கேஷ்யூ ஆப்ஷனல் தான். பிகாஸ் நான் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா யூ கேன் ஆட் இட். இப்போது இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இது கூட ஸ்வீட் கார்னை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 5 செகண்ட்ஸ் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கான ஸ்டேஜ். இப்போது அகெயின் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் மெல்ட் பண்ணிக்கலாம். மெல்ட் பண்ண பட்டர் கூட 1 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த பட்டர்லேயே நம்ம மைதாவை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு மைதா. லம்ப்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிடணும். லம்ப்ஸ் எல்லாம் நல்லா மசிச்சு விட்டுறணும். இந்த ஸ்டேஜில் காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, லம்ப்ஸ் இல்லாமல். ஸோ இது ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் நம்மளுக்கு வரும். ரெண்டுமே டுகெதர் பைண்ட் ஆயிடணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா சாட்டே பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஆனியன், அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் லைக் பெல் பெப்பர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ரைட் நவ் இல்லை, அதனால நான் ஆட் பண்ணல. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பெப்பர், டிஷ்ஷுக்கு தேவையான அளவு காரம் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவையும் ஆட் பண்ணிடலாம். ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஸோ பாஸ்தாவும் அந்த சாஸும், ஒயிட் சாஸும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ மிக்ஸ் ஆயிடுச்சு. பார்த்திங்க நல்லா டெக்ஸ்சர் தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சீஸ் ஸ்லைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது நல்லா அந்த சீஸும் எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா அப்படியே இதாகி நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிடலாம் சீஸையும். ஓகே, see the texture, க்ரீமியாக சீஸி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் போட்டுக்கோங்க, ஆப்ஷனல் தான். என்கிட்ட இல்லை, அதனால நான் போடலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுதான் நம்ம ரெடி பண்ண க்ரீமி சீஸி பாஸ்தா, ஒயிட் சாஸ் பாஸ்தா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல்.